ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் தேங்க் நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவங்க அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டுருக்க, சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. ஓ, இப்போ தான் உன் கண்ணுக்கு நான் சின்ன பொண்ணாக தெரியறேனா மாமா? இவ்வளோ நேரம் தெரியலையா? தேவங்க அவன் ஷர்ட் எடுத்துகிட்டு கோவமாக ரெஸ்ட் ரூம் போனான். ஒயின் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா. தேவங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து அவன் ஷர்ட்லாம் போட்டுட்டு, எல்லாத்துக்கும் நான் தான் என் காரணம், என்னை மன்னிச்சிரு, ஐம் சாரி. நீ படிக்கிற பொண்ணு, உன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு, தேவையில்லாத விஷயத்துலலாம் மனசு அலைய விடாத. ஃபர்ஸ்ட்டு போய் மாமா கிட்டே பேசு, தப்பு என்னோட தான், சாரி. வயன் இருந்துச்சு. தேவங்கிட்ட வந்து அவள் செஸ்ட்டை வச்சு தேவங்க இடிச்சிட்டு, எதுக்கு மாமா கோவப்படுறேன், இப்போதுக்கு தேவையில்லாமல் சாரிலாம் சொல்கிறேன். நீ இப்படியே எனக்கு கம்பெனி கொடு, நானும் நல்ல பிள்ளையாக இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருப்பேன். ஸ்டாப் திஸ் வைன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, யூ கிராசிங் யுவர் லிமிட்ஸ். ஏன் தான் இங்கே வந்தேன்னு இருக்கு, அகெயின் என்னை தனியாக மீட் பண்ணாத. தேவங்க ரொம்ப கோவமாக டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தான். தேவ், மாமா என்னடா இன்னும் கோவமாக தான் இருக்காளா? கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் மாமா, அவள் என்னை எப்பயும் போல் இருப்பா, நல்லா படிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அவங்கக்கிட்டையும் பேச சொன்னேன் மாமா, அவள் பேசுவா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, சின்ன பொண்ணு தானே மாமா, சரியாயிடுவா அப்படின்னு ஒயனை பார்த்துட்டே சொன்னான். ஒயன் அவன் ரூம் டோர் கிட்ட சோகமாக முகத்தை வச்சுட்டு அங்கேயே நின்றுட்டே இருந்தா. தேவங்க அவளை முறைச்சிட்டே அவனோட ரூமுக்கு போனான். என்ன தேவங்க பண்ணிகிட்டு இருக்க, தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தேவம்? உனக்கு வேணுன்றதுக்காக நீ அவளை யூஸ் பண்ணுற. அப்போ தான் ஏதோ ஆர்வ குளாரில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானா? உனக்கு இதெல்லாம் வேணுன்றதுக்காக நீயும் அவளை கண்ட்ரோல் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டுருக்க. பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க தேவம். அவள் படிக்கிற பொண்ணு, பொண்ணை யாரா அவளுக்கு கிஸ் பண்ணலாம் சொல்லிக் கொடுக்க சொன்னா? தேவையாடா இப்போ இதெல்லாம் உனக்கு? உனக்கு தேவை தானே, அதான் சொல்லிக் கொடுத்துருக்க. இந்த வயசுலேயே என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுட்டு ஏன் தான் என்னை படுத்துறாளோ? தப்பெல்லாம் உன்னோடது தேவம். நீ அலோவ் பண்ணாமல் எதுவுமே நடக்கலை. நீ என்ஜாய் பண்ணுற வர என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னால் அவள் என்ன மிஷினாடா? ஏண்டா இப்படி இருக்க தேவம்? நீ அவளை அகைன் மீட் பண்ணாத, அதான் அவளுக்கு நல்லது. தேவங்க அவனே திட்டிக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் தேவங்களோட ரூம் டோர் கிட்ட வந்து டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. என்ன மாமா ரூம் டோர் லாக் பண்ணி வச்சுருக்கான், பூட்ட மாட்டானே, அதுவும் லாக் ஆகிடுச்சா என்ன? மாமா மாமா இப்போ இதுக்கு இங்கே வந்திருக்கா? தேவங்க டோர் கிட்டே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணாமல் உள்ளே நின்றுட்டே, என்ன வேணும், என்னாச்சு, ஏதாவது வேணுமா? மாமா டோர் ஓப்பன் பண்ணு மாமா, ஏன் பூட்டி வச்சுருக்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீ எதுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. இப்போ எதுக்கு நான் டோர் ஓப்பன் பண்ணும்? நீ உள்ளே வந்தால் என்னை எந்த ஒர்க்கும் பண்ண விட மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. ஸோ கொஞ்சம் நேரம் என்னை வேலை பார்க்க வர்றியா? மாமா கோவமாக இருக்கியா? எனக்கு கோவம்லாம் இல்லை, என்ன வேணும் உனக்கு? மாமா அம்மா சாப்பிட்டு வர சொன்னோம், அதான் நான் கூப்பிடலான்னு வந்தேன். ஓ சரி, ஓகே, நீ போ, நான் வரேன். வா மாமா சாப்பிட்லாம். நீ போவேன், எனக்கு பசிக்கலை, நான் பசிக்கும் போது வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லு. இப்போ போ. மாமா ரொம்ப கோவமாக இருக்கியா? சாரி, சாப்பிட்ட வா மாமா ப்ளீஸ். போன்னு சொன்னேன் வைன், அகைன் உன்ட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா? சரி நான் போகிறேன் மாமா, நீ சீக்கிரம் வா, நான் சாப்பிடாம உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இவகிட்ட கோவப்பட முடியல, என்ன பண்ணுற? தேங்க டோர் ஓப்பன் பண்ணான். வைன் டோர் கிட்டே நின்றுட்டு இருந்தா. அப்படியே சோகமாக ஃபேஸ் வச்சு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நின்றுட்டு இருந்தா. நான் தான் உன்னை ஃபோன் சொன்னேன்ல, நீ எப்போ வருவியோ அப்போ போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மாமா. போன்னு சொன்ன உனக்கு புரியாதா? கோவமாக இருக்கியா மாமா? என் மேலே கோவமா? தேங்க வைன்கிட்ட எதுவுமே பேசாமல் சாப்பிட்டு போய் உட்காந்தோம். ஒயின் எதுவுமே பேசாமல் பக்கத்தில் இருக்க ஸ்டூலில் வந்து உட்காந்து அவ்வளோ பிளேட் எடுத்து சாப்பிட உட்காந்தா. தேவங்க நிமிந்து ஒயினை முறைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒயினோட அப்பாவும் சாப்பிட்லான்னு வந்து ஒயினுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தாங்க. ஒயின் ஃபேஸ் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு அவங்க அடித்தனால தான் அப்படி சோகமாக இருக்கான்னு நினச்சி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. தேவங்க அவங்க மாமாவே பார்த்துட்டு இருந்தான். தேவ் என்னடா? நீங்கள் பேசுங்க மாமா, அவள் பேசுவா. ஒயின் புரி வச்சுக்கிறியாம்மா? ஒயின் அப்போ உன்ட்டு தானே பேசிகிட்டு இருக்காங்க. தேவ் விடு. ஒயின் நிமிந்து தேவங்க பார்த்தா.
பேசு, உங்ககிட்ட தானே கேட்குறாங்க. ஒயின் ரொம்ப சோகமாக ஃபேஸ் வச்சுட்டே, பூரி வேணாம்ப்பா, கிரேவினா கொஞ்சோன்னு வைங்க. ஒயினோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஷாக்கிங்காக தேங்க பார்த்தாங்க. என்னாச்சு மாமா? என்னாச்சுக்கா? டேய், என்னடா பண்ண? ஆ தேவங்க ஒயினை பார்த்துட்டு, ஆஹா, நான் ஒன்றும் பண்ணலக்கா. டேய் தேவ், ஒயினை கன்வின்ஸ் பண்ணுறது இவ்வளோ ஈஸியா? தேவங்க சொன்னால் ஒயின் கேட்டுப்பாளா? நல்லா இருக்குடா இது. அக்கா, ஒயின் மேலேயும் தப்பு இருக்குது. அவள் எக்ஸாம் பேப்பரில் சைன் பண்ணது தப்பு தானே. அதுக்காக தானே அவளை மாமா அடித்தாங்க. எப்பயுமே ஒரு பக்கத்தில் இருக்க நியாயத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்காக பேசக்கூடாதுக்கா. அவள் மேலேயும் தப்பு இருக்குன்னு அவளுக்கே தெரியும். அதனால தான் கன்வின்ஸ் ஆகிட்டா. நான் சொல்லிலாம் இல்லை அப்படின்னு தேவங்க ஒயினை பார்த்துட்டே சொல்லிட்டு இருந்தான். ஒயினும் தேவங்க பார்த்துட்டே இருந்தா. என்னமோடா, அவள் நார்மலாக இருந்தால் சரிதான். இந்த தேவ், இன்னும் 2 பேர் வச்சுக்கோ. போதும்க்கா. அக்கா. என்னடா? அக்கா, என் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டோட ரூம் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. சரி, அதான்க்கா நான் அவன் கூட தங்கிக்கலான்னு இருக்கேன். ஒயின் டக்குன்னு திரும்பி தேவங்க பார்த்தா. மாமா? தேவங்க ஒயினை பார்த்துட்டு ஜஸ்ட் தலையை மட்டும் ஆட்டிட்டு, ஆமாக்கா, அவன்கிட்ட கேட்டேன், அவன் என் ரூமில் தங்கிக்கோன்னு சொன்னான். எனக்கும் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேன்னு அங்கேருந்து இங்கே வரணும்க்கா. ரொம்ப அலைச்சலாக இருக்குது, நான் ரொம்ப டயர்டாயிடுறேன். அதான் அவன் கூட தங்கிக்கலான்னு பார்க்குறேன். டேய், என்ன விளையாடுறியா? இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கே போயிருக்க. அதுக்குள்ளே என்ன உனக்கு அலைச்சலாக இருக்குது, டயர்டாக இருக்குன்ற? ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் அப்படி தானே இருக்கும், போக போக சரியாயிடும். இதுக்காக நான் இங்கே இருக்கும்போதே நீ போய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்குவியா? ஒயின் தேவங்களோட கையை பிடிச்சிட்டு, மாமா நீ இதுக்கு அங்கெல்லாம் போகிற, நீ இங்கே இரு மாமா. உனக்கு கஷ்டமாலாம் இருக்காது மாமா. என் ஸ்கூல் கூட ரொம்ப தூரம் தான். நான் டெய்லி போயிட்டு வரேன்ல மாமா. கொஞ்ச நாள் தான் மாமா கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிரும் மாமா. ப்ளீஸ் மாமா, போகாத, இங்கே இரு மாமா. டேய், அவள் தான் சொல்கிறாள்ல, கேளுடா. நேற்று தானே வந்த, அதுக்குள்ளே கிளம்புறேன்ற. அக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோக்கா, என்னால் இங்கே இருக்க முடியல. ஒயின் தேவங்கோட கையில் இருந்து அவள் கையை எடுத்தா. தேவங்க அதை நோட் பண்ணிவிட்டு ஒயினை பார்த்தான். டேய், என்ன பேசுகிற? இங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது இங்கே இருக்கிறதுல பிரச்சனை எதுவும் இல்லைக்கா. இங்கேருந்து போக வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான் சொல்கிறேன். டே தேவ், உனக்கு ட்ராவல் கஷ்டமாக இருந்தால் நீ வேணா என் காரை எடுத்துகிட்டு போ, நான் பைக்கில் போய்க்கிறேன்டா. இல்லை மாமா, ட்ராவல்லாம் ஓகே தான். ஆனால் மாமா ப்ளீஸ் மாமா, இங்கே இரு மாமா. இங்கே நாங்கள் 3 பேர் தான் மாமா இருக்கோம். எனக்கு ரொம்ப போராக இருக்கும் மாமா. நீ இருந்தால் தான் மாமா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மாமா, ப்ளீஸ். தேவங்க ஒயினே பார்த்துட்டு இருந்தான். தேவங்க இப்பெல்லாம் பேச சுத்தமாக மனசில்லை. இருந்தாலும் ஒயினோட ஸ்டடீஸ் கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கிறேன்க்கா நான் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தோம். டேய், என்னடா நீ சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க. எனக்கு கூட தான் இங்கேருந்து மார்க்கெட் ரொம்ப தூரம், நான் போயிட்டு வரலையா? மாமாக்கும் ஆஃபீஸ் தூரம் தான், அவங்க போயிட்டு வரலையா? நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீ போகிற இடத்துல ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னால் கொஞ்சம் கூட காரம் சாப்பிட முடியாது. நான் தான் உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சு தருவேன். நீ போகிற இடத்துலலாம் சாப்பாடு பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. உனக்கு ஃபுட்டு ஒத்துக்காமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அக்கா, அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க்கா. கொஞ்ச நாள் நான் வெளியே தங்கியிருக்கேன், ஒரு 3-4 மந்த்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் கூட நான் உங்க கூட வந்து தங்கிக்கிறேன்க்கா. தேவ், எனக்கு புரியல, எதுக்காக 3-4 மந்த்ஸ் மட்டும் தனியாக தங்கிக்கிறேன்ற? உனக்கு இங்கே தங்குறதுல வேறு எதுவும் பிரச்சனையா? சேச்சா, உன் கூட தங்கிக்கிறதுல எனக்கு எனக்கா பிரச்சனை இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், போக வரதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்தா என்னால் ஒர்க்கில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக தான்க்கா கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் எல்லாம் செட் ஆனதும் கூட நான் இங்கே வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் பாரு, ஒயின் +2 படிச்சிட்ருக்கா. இதோ ஃபோக்கஸ்டாக படிக்க வேண்டிய டைம். நான் இங்கே இருந்தேன்னா அவள் விளையாடிட்டு இருப்பாக்கா. என் கூட சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கணும் தான் நினப்பா. அவள் படிக்கவே மாட்டாக்கா. அவள் ஸ்டடீஸும் பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். தேவ், டிசைட் பண்ணிட்ட போல். அப்படி இல்லைக்கா, உன் பெர்மிஷனோட தான். சரி, ஒரு 1 வீக்காவது இங்கே தங்கிட்டு போ. ஏய், என்னடி பேசுகிற? அவன் தான் ஏதோ சொல்கிறானா, நீயும் சரின்னு சொல்கிற? தேவ், மாமா சொல்கிறேன்ல, நீ அதெல்லாம் எங்கேயும் போய் தங்க வேணாம். தனியாக தங்குறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது தேவ். உனக்கு தூரங்கும்போது அலைச்சல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீ தனியாக தங்கினா உனக்கான ஒவ்வொரு வேலையும் நீயே பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும்டா. உனக்காக சமைக்கணும், உன் துணியெல்லாம் துவைக்கணும், நீ இருக்க இடத்த நீயே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. இல்லை மாமா, அதெல்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சேர்ந்து பார்த்துப்போம். அப்போது நான் சொல்கிறது கேட்க மாட்டேன், அப்படி தானே? மாமா, கொஞ்ச நாளைக்கு மட்டும் ப்ளீஸ் மாமா. என்னமோ பண்ணு. ஒயின் தேவங்கையே பார்த்துட்டே இருந்தா. ஒயின் கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வந்துச்சு. தேவங்க சாப்பிட்டு எஞ்சி ரூம் போனான்.
வயனும் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தேவங்க ரூம் வாசல்லே போய் நின்றுட்டு இருந்தா. என்ன பண்ணுறது தேவம், எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாளே. அக்கா மாமா கூட பரவாயில்ல, ஆனால் ஃபைன் ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இந்த பிள்ளை என்னோட தான், எதுக்கு தான் இவள் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. அவகிட்ட எதையும் பேசவும் முடியல. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் என்னை ஏதாவது பண்ணிடுறா. அவள் கூட இருக்கும்போதெல்லாம் அவள் கண்ட்ரோலுக்குள்ளே என்ன வச்சுருக்கா. பேசினாலும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கும் இங்கே இருக்கணும் போல தான் இருக்குது. அவளுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கேருந்து போகவே மனசு வரல. என்ன தான் பண்ணுறது? அப்படியே புலம்பிட்டே தேவங்க திரும்பி பார்க்கும்போது அவன் ரூம் டோர் கீழே ஒரு நிழல் தெரிகிறத அவன் நோட் பண்ணான். அவன் ஜஸ்ட் லைக் நான் அதை பார்த்துட்டு அவன் பெட்டில் படுத்து புலம்பிகிட்டே இருந்தான். தேவம், நீ தள்ளி இருக்கிறது வயனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கோ. அப்படின்னா தான் உன்னால் இருக்க முடியும். ஜஸ்ட் 2 டேஸில் இங்கேருந்து கிளம்பிடுதேவும், அதுதான் உனக்கு நல்லது. உன்னை விட வயனுக்கு ரொம்ப நல்லது. தேவங்க அவனுக்கு அவனே பேசிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணி தூங்கலான்னு எந்திரிச்சு வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணான். அப்பயும் அவன் ரூம் டோர் கீழே அந்த நிழல் தெரிகிறத நோட் பண்ணான். என்னது இது? ரூம் வாசலில் அக்கா எடுத்து வச்சுருக்கா. தேவங்க வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணான். ஏய் வயன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? மாமா, நீ நீ இங்கேருந்து போறியா? எங்கள் வீட்டில் இருக்க மாட்டியா? ஏய், எப்படி வந்த? அப்போலேருந்து உன் நிழல் தெரியுது. நீ சாப்பிட்டு மேலே வரும்போது உன் பின்னாடி வந்தேன் மாமா. ஏய் லூசாடி, நீ டோரை நாக் பண்ண வேண்டியதானே? நான் நாக் பண்ணாலும் நீ திறக்க மாட்டல மாமா. என்னை வெளியே வச்சு பதில் சொல்லி அனுப்பிடுவேன். நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு தானே நீ இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து டோர் நாக் பண்ணால் அதுவும் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல மாமா. அதான் நாக் பண்ணாமல் வாசலே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு பேசிட்டு வாங்கி கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துச்சு. ஏய் என்னடி நீ? தேவங்க வயனை இழுத்து அவளை சாஃப்டாக ஹக் பண்ணான். விடு மாமா, நீ என்ன ஹக் பண்ணல வேணாம். நான் உன்னை ஹக் பண்ணுறேன், கிஸ் பண்ணுறேன், டச் பண்ணுறேன், நான் உன்னை ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கேன் தானே நீ இங்கேருந்து போகலான்னு நினைக்கிற. என்னை விடு மாமா, நீ இங்கே இரு மாமா, எனக்கு அதுவே போதும். ஏய் என்ன வயன், சரி ரூம்குள்ள வந்து கொஞ்சம் நேரம் இருக்கியா? மாமா கொஞ்ச நேரம் மட்டும். வயன் தேவங்களோட ரூம்குள்ளே வந்தா. அவன் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணான். மாமா, எதுக்கு டோர் லாக் பண்ணுற? நீ லாக் பண்ண என்ன வச்சு? அப்போ நான் எதுக்குடின்னு கேட்டேனா? அது மாதிரி நீயும் எதுவும் கேட்காத. தேவங்க வயனை அவனோட பெட்டில் உட்கார வச்சான். தேவங்க வயன் பக்கத்தில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஒயின் ஃபேஸே பார்த்துட்டே இருந்தான். ஒயின் கண்ணெல்லாம் ரெட்டாகி சீக்ஸ்லாம் ரெட்டாகி இருந்துச்சு. தேவங்க வயனோட சீக்ஸை சாஃப்டாக ரப் பண்ணான். ஒயின் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஓப்பன் பண்ணான். கையிடு மாமா, என்ன டச் பண்ணாதா? நீ சொன்னா நான் கேட்கணுமா? மாமா, இதெல்லாம் நான் பண்ண உனக்கு பிடிக்காதில்ல, அப்புறம் எதுக்கு பிள்ளைம் பண்ணுறேன்? நீ பண்ணால் தான் பிடிக்காது, நான் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஒயின் தேவங்க கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருந்தா. என்னடி பார்க்குறேன்? நீ தான் சின்ன பிள்ளை, நான் சின்ன பையன் இல்லை. அப்போது நீ பண்ண உனக்கு ஓகேவா? நான் பண்ண எனக்கு ஓகே தான் அப்படின்னு தேவங்க அவள் சீக்ஸை சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே அவன் ஹேண்ட்ஸை அவன் நெக்கு கீழேன்னு கொண்டு வந்தான். அவள் செஸ் கிட்ட வரும்போது அப்படியே ஸ்டாப் ஆனான். ஒயின் வந்து தேவங்க பார்த்தா. தேவங்க என்ன பார்த்தான். என்ன செடி எதுக்கு பார்க்குறேன்? என்ன பண்ணுற மாமா? என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? ஆனால் மாமா, இப்போ பட்டர்ஃப்ளைஸ் பறக்கலையா? பறக்குது மாமா. பறக்கல உனக்கு? மூஞ்சியை பாரு எப்படி வச்சிருக்கணும், கண்ணெல்லாம் சிவந்து போய். இப்போ எதுக்கு நீ அழுற? மாமா, நீ இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிற, நான் அழுக மாட்டேனா? எனக்கு உன் கூடவே இருக்கணும்ல மாமா. உனக்கு அப்படிலாம் இல்லை பாரு, நீ கிளம்புற. உனக்கு நான் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்ல, அதனால தானே கிளம்புற. வாங்கிட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணான். ஆமாம், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்னால் நான் தாங்கி பண்ணி எவ்வளோ பண்ணுற தெரியுமா? என்னால் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ பண்ணுறேன். எப்படி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு உன் கூட இருக்க முடியும் சொல்லு? கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, இத்தனும் கூட. அதுக்காக இங்கேருந்து போயிடுவியா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணல? உனக்கு என்ன, நீ என்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் நான் அப்படி இல்லை தெரியுமா? நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுவேன் மாமா. நான் ஸ்கூல் போனால் கூட உன் ஞாபகமாகவே தான் இருக்குது தெரியுமா? தேவங்க அந்த ஹக்கை இன்னும் டைட்டாகிட்டு. இதாண்டி என் பிரச்சனையே. என்னை மிஸ் பண்ணுறேன், என்னை நினச்சிட்ருக்க, இதெல்லாம் எனக்கு ஓகே தாண்டி. ஆனால்
படிக்கிற டைம் கூட நீ படிக்காமல் இதே தாட்டில் இருக்க. மீன்ஸ் என் தாட்லேயே இருக்கியே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. என் ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நான் கெட்ட பொண்ணாக கேட்டிருக்கணும்னு தோணுது. விடு மாமா, நீ இங்கே இருக்கணும்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மாமா. நான் உன்கிட்டே வராமல் உன்னை டச் பண்ணாமல் இருந்தால் உனக்கு ஓகே தானே? நீ இங்கே இருப்பல்ல? என்னோட சிக்ஸில் அப்போ நான் எதுக்கடி நான் இங்கே இருக்கணும்? அதுக்கு நான் அங்கேயே இருந்துருவேனே. உன்னை டச் பண்ணாமல் இருக்கவே முடியல தெரியுமா. உன்னால தான் என்னை கிட்ட பேன் ஆக்கிட்டா. இப்போ திடீர்னு நீ திறந்துனா நான் எங்கே போகிறது? மாமா என்ன பண்ணுற மாமா? நீ இங்கே தான் இருக்கணும், நீ போகக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லி நான் எல்லாமே பண்ணுறேன். என்ன சொன்னாலும் பண்ணுவியா? பண்ணுவேன். நீ சொன்னால் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். அவங்க மெதுவாக குனிஞ்சு ஒயினோட நெக்கிட்ட வந்தான். எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரீத் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயினுக்கு தேவோட ப்ரீத் அவன் மேலே படுறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒயின் அவள் கண்ணை ரெண்டையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் 2 கையும் வச்சு பெட்டை டைட்டாக பிடிச்சான். தேவங்க அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஒரு க்யூட்டான ஸ்மைலோட அவனுக்குள்ள சாஃப்டாக கிஸ் பண்ணான். அப்படியே ரொம்ப சாஃப்டாக சக் பண்ணான். மாமா அம்மா அம்மா என்ன பண்ணுற? மாமா மாமா என்ன பண்ணுற மாமா? விட்டு தேவங்க வாங்கிட்டு இருந்து லைட்டாக மூவ் ஆகிட்டு, ஏய் வேணாவா மாமா, இதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரலையா? மாமா என்ன பேசுகிற மாமா? ஓகே இதையும் கற்றுக்கோ. இப்படி சாஃப்டாக பண்ணனா உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே இன்னும் ஹார்ஷாக பண்ண நினச்சிக்கோ, அது உனக்கு இன்னும் பிடிக்கும். ஓ அப்படியா மாமா? நீ என் பக்கத்தில் இருக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்காய் விட்டு மூவ் ஆகிட்டு ஹார்ஷாகவே பண்ணியிருப்பேன், ஆனால் கடிச்சு வச்ச மார்க் இருக்கும். அம்மா கண்டுபிடிச்சிருவா, அதான் சாஃப்டாக. ஒயின் பேன் உட்காந்துட்டு இருந்தா. மாமா என்ன பண்ணுற மாமா நீ? அப்புறம் நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லுவேன். இன்னொருக்கா இப்படிலாம் பண்ணாத மாமா. ஓ மேடம்க்கு வேணாவா? ஏய் வேணும்னு மட்டும் சொல்லி பாரு, நாளைக்கு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். என்ன மாமா நீ என்ன பேசுகிறேன்னு புரிய மாட்டேங்குது. ஏன் என்னோட ஃபேஸை 2 கையை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 2 லைனில் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்னை டச் பண்ண, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண, என்கிட்ட வந்தோன்னு வச்சுக்கோவே, நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். என்னாலலாம் இந்த மாதிரி பொண்ணுங்க கூடலாம் இருக்க முடியாது. என்ன பேசுகிறேன் மாமா? ஆமாம், என்னை ஹைப்பாக்கிட்டே இருக்க பொண்ணுக்கிட்ட எப்படி நான் என் கற்பை காப்பாற்றிக்க முடியும்? நான் என்னை இழந்துட்டேன்னா அதுக்கு அதான் சொல்கிறேன், என்னால் கண்ட்ரோலாலாம் இருக்க முடியலடி. நான் இது எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், சுத்தமாக முடியல. பார்த்தல நீ லேசை தொட்டாலே நான் ஒன்று அப்படியே தின்னுடுறேன். என்கிட்ட கொஞ்சம் கூட கண்ட்ரோலே இல்லை ஒயின். அதனால எனக்கு என்னோடய கண்ட்ரோல் லெவல் தெரியும். நான் எதுவரை போனால் கண்ட்ரோலாக இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன மாமா? நீ தாண்டி, நீ டச் பண்ணாலே நான் மெல்ட் ஆகிறேன். என்கிட்ட கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லை தெரியுமா? அப்படியே பாஞ்சிடணும் போல் வருது. அப்படியா? சிரிக்காத, எல்லாம் ஒன்றால. அதான் நான் என் கற்பை காப்பாற்றிக்கணும்ல, அதான் இங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த பண்ணு வேறு அழுது, இந்த கண்ணு வேறு என்னை விட்டு போகாத மாமான்னு கெஞ்சுது. என் மனசும் எப்படா இவளை இங்கே விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கு. தேட்ஸ் வை நான் இங்கே இருக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அக்கா கிட்டே போய் நான் இங்கே இருக்கேன்கான்னு சொல்ல போகிறேன். ஏய் சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தேங்க ஹக் பண்ணலான்னு இருந்தா. ஏய் தள்ளுடி மாமா, உன் கை என் மேலே பட்டுச்சு, நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். ஆனால் உனக்கு தொடாமல் எப்படி? அக்கா மாமா முன்னாடி என்னை டச் பண்ணிக்கோ, என்னை ஹக் பண்ணிக்கோ, என்னை கிஸ் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தனியாக என் கூட ரூமில் இருக்கும்போது நான் மட்டும்தான் உன்னை டச் பண்ணுவேன், நான் மட்டும்தான் கிஸ் பண்ணுவேன், நான் மட்டும்தான் ஹக் பண்ணுவேன். நான் பெர்மிஷன் தர வர என்னை விட்டு தள்ளியே இருக்க. அதையும் மாரி என் கிட்ட வந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. என் ஃப்ரெண்டோட ரூம் இருக்குது, நான் அங்கே போய் தங்கிப்பேன். மாமா எனக்கு இப்போ உடனே ஹக் பண்ணுமே. ஒன்று பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம்?
எனக்குமே ஒன்று ஹக் பண்ண போல தான் இருக்குது. பண்ணிக்கிறேன். மாமா இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்குவா. நோ மாமா ப்ளீஸ். நோ நோனா நோ தான். ஓகே மாமா, இனிமேல் நான் பெர்மிஷன் இல்லாமல் உன்கிட்ட வர மாட்டேன். உனக்கு பெர்மிஷன் தரவே இல்லை, நீ என்கிட்ட வரவே கூடாது. ஓகே ஓகே. ஆனால் எப்போ பெர்மிஷன் தருவா? அது நான் இன்னும் யோசிக்கலாம். எனக்கு எப்போ பெர்மிஷன் கொடுக்கலான்னு தோணுதோ அப்போ தரேன். ஏன்னா உன்னை நம்ப முடியாது. உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், நீ நிச்சயமாகவே விட மாட்டுற. அதனால கொஞ்ச நாள் நீ இப்படியே இரு. ஓகே. டோர் நாக் பண்ணால் ஓப்பன் பண்ணுவியா? டோர் ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். உனக்கு எப்போ வேணாலும் வா. கிஸ் பண்ணாலும் கிளம்பிடுவியா? கண்டிப்பாக கிளம்பிடுவேன். கன்னத்தில் கிஸ் பண்ண கூட கிளம்பிடுவியா? கண்டிப்பாக கிளம்பிடுவேன். சின்ன ஹக் கூட பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. மாமா உனக்கு வேணா கேளு, எனக்கு ஓகேனா பண்ணுறேன். மாமா எனக்கு எல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன மாமா எல்லாம் ரொம்ப கஷ்டம் மாமா. நீ சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அப்படி இருக்க. நீ அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி இருக்க மாமா. எனக்கு அப்படியே ஒன்று ஏய் வாயில் அடிச்சிருவேன். எப்படி மாமா என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்? கண்ட்ரோலாக இல்லைனா மாமா கிளம்பிடுவேன்னு நினச்சிக்கோ. முடியும். என் தேங்கூட செஸ்ட்டில் தலையை வச்சுட்டே. ஓகே மாமா, இந்த கிஸ் பேர் என்ன? அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? இல்லை, இன்றைக்கி லெசனில் மாமா எனக்கு இது சொல்லி கொடுத்தான் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன்ல, அதுக்காக கேட்டேன். ஏய் இதெல்லாம் இந்த எக்ஸாம்லேயே வராது. இதெல்லாம் நீ ஒன்றும் தெரிஞ்சு வச்சுக்க வேணாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ பப்ளிக் எக்ஸாமில் மேக்ஸில் 70% வாங்குற. அப்போனா தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறத பற்றி நான் யோசிப்பேன். மாமா 70%லாம் சான்ஸே இல்லை. அப்போ என்னை டச் பண்ணணும் கிஸ் பண்ணணும்லாம் கனவுல கூட நினைக்காத. அதுக்கும் சான்ஸே இல்லை. மாமா என்ன விளையாடுற? 70% மாமா. மாமா 70%க்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தெரியுமா? எக்ஸாம்ஸ் இன்னும் 20 டேஸில். நான் விடிய படித்தாலும் என்னால் அவ்வளோ மார்க் வாங்க முடியாது மாமா. என் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்பெல்லாம் நீயும் எனக்கு தரணும்ல? தரவ மாமா. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கடி, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தேங்க பெட்டில் படுத்தோம். மாமா தேங்க ஒயின் கையை பிடிச்சி எடுத்து பக்கத்தில் படுக்க வச்சான். ஒயினோட நெக் கிட்ட அவன் ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக ஹக் பண்ணான். மாமா மாமா விடு. ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மேக்ஸ் ரொம்ப ஈஸிடி, நான் சொல்லித்தரேன். 70 என்ன நீ 80% வாங்குவேன். மாமா மாமா நீ பேச ஒரு மாதிரி இருக்கு மாமா. சரி என்னோடய சீக்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சு சாஃப்ட்வேர் அப் பண்ணிட்டே இப்படி பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கணும் தான். நான் மேக்ஸ் சொல்லித்தரேன். என் மைண்ட் குட் கேர்ளாக படித்து நல்ல மார்க் வாங்கினானா எனக்கு பிடிச்சதெல்லாம் மாமா பண்ணுறேன். எனக்கு ஒன்று மட்டும்தான் மாமா பிடிக்கும். இதுவும் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு. மாமா அங்கெல்லாம் கை வைக்காதா? ஏண்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. ஒன்றா ஏதோ பண்ண போல இருக்கு. ஹே நீ கிளம்பு. கொஞ்ச நேரம் இருக்கேன் மாமா. நீ பண்ணு. ஏய் எந்திரி கிளம்பு. இன்றைக்கி உனக்கு இவ்வளோ போதும். ஆல்ரெடி நீ நிறைய பார்த்துட்ட. எனக்கு இது போதும், கிளம்பு. மாமா நீ தானே கேட்டா உனக்கு போதுன்ற அளவுக்கு மட்டும் போதுமானு? ஆமாம் எனக்கு இவ்வளோ போதும், கிளம்பு. மாமா கொஞ்ச நேரம் இருக்கவா? நீ கிளம்புன்னு சொன்னேன். போய் தூங்கு, மார்னிங் ஸ்கூல் போகணும்ல. சரி ஒரு ஏய் என்ன மாமா ஒரு நிமிஷம். ஓ ஏய் நான் கிஸ் பண்ணும்போது பேக் கிஸ் பண்ணுறேன். உனக்கு ஓகேண்ணா? ஓகே மாமா. தேங்க என்னோட லிப்ஸை ஸ்குவீஸ் பண்ணிட்டே. இந்த ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட் ஆகிட்டே போதேடி. என்ன பண்ண? என்ன வேணால் பண்ணிக்கோ மாமா. நீ தான் சொல்லுவேன்னு தெரியும். வெளில போ வெளில. குட் நைட் மாமா. குட் நைட். ஓ